வெல்கம் பேக் டிவிகே சோல்ஜர்ஸ். என்னப்பா ரெடியா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீய சக்தியோட பராசக்தி குரலி வித்தையா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். புரியுது உங்களோட மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது. ஏண்டா நாங்களாம் படத்துக்கே போகாம பொங்கலோட வீட்லயே உட்காந்துட்டு இருக்கோம். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்து இப்ப வந்து கதை சொல்லிட்டு இருக்கியா? நான் எதுக்கு இந்த படம் பார்க்க போனேன்னா, என்ன இருந்தாலும் நம்ம எதிரி எந்த அளவுக்கு பலமா இருந்திருக்காப்புல அப்படின்னு போய் பார்க்கலாமா இல்லையா? ஏன்னா ஜனநாயகன் விஸ் பராசக்தி, பராசக்தி விஸ் ஜனநாயகன் இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருந்தானுங்க. அப்படி என்ன தானே இந்த பராசக்தியில செஞ்சு வச்சிருக்கான்ற போய் பார்த்தா செஞ்சு வச்சுட்டாங்க. ஓ நீ அப்படி வரியா? சிவகார்த்திகேயனா நம்மளுக்கு என்ன மைண்ட்ல வரும்? ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம், ஒரு காமெடியான ஒரு படம், எல்லாமே இங்க இருக்கும். யா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம்யா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட் கிடையாது, காமெடி கிடையாது, சாங்ஸ் அது இருக்குமா? அதுவும் இல்ல. ஏதோ ஒரு சாங் மட்டும் நல்லா இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சரி பிஜிஎம் அது ஓகே. இதை தாண்டி இந்த படத்துல கதைன்னு ஒண்ணு நல்லா இருக்கு, இல்ல நல்லா இருக்கு. ஆனா அத வந்து கரெக்டான விதமா நம்மளுக்கு சொல்லலையா, அதுதான் எங்க பிரச்சனையா இருக்கு. நானும் எவ்வளவு நேரம் தான் தூங்காமலே இருக்கிறது. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அப்படி போதேன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஐயோ அந்த கிளைமேக்ஸ் முன்ன வரைக்கும் தூங்கிட்டேன். சத்தியமா தூங்கிட்டேன்யா. அதுவும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வேற போயிட்டோமா. நம்ம வழக்கமா வீட்டுல 10 மணி எழுந்துப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிலாம் போய் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காலி. சரி செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு மேல யோ என்னதான் இந்த படத்துல சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தா நல்லா ஒரு கருத்துள்ள ஒரு விஷயமா தான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா போவாதீங்க. படம் வெரி ஒஸ்டா இருக்கும், உங்களுக்கு இது பிடிக்காது. சிவகார்த்தியின் படம் மாதிரி இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது.